துபாயில இருக்கிற புர்ஜ் கலீஃபா கட்டிடத்தை நீங்க எப்போவாவது கவனிச்சிருக்கீங்களா? மேகங்களை கிழிச்சுக்கிட்டு நிக்கிற அந்த பிரம்மாண்டமான உச்சியை தான் நம்மள பல பேரோட கண்கள் ரொம்ப ஆச்சரியமா பார்க்கும். ஆமா, அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த கட்டிடத்தை வடிவமைச்ச எந்த ஒரு இன்ஜினியரும் அந்த உச்சியை பார்த்து வியக்க மாட்டாங்க. அவங்களோட கண்கள் தேடுறதெல்லாம் மண்ணுக்குள்ள பல 100 அடி ஆழமா புதைஞ்சிருக்கிற அந்த கட்டிடத்தோட அடித்தளத்தை மட்டும்தான். சரியா சொன்னீங்க. ஏன்னா அந்த இன்ஜினியர்களுக்கு நல்லாவே தெரியும், நூற்றுக்கணக்கான மாடிகளை தாங்கி நிக்கிற ரகசியம் அந்த கட்டிடத்தோட உச்சியில இல்ல அப்படின்னு. ஆமா. அந்த அடித்தளம் மட்டும் 1 மில்லிமீட்டர் அளவு பலவீனமா இருந்தா கூட அந்த ஒட்டுமொத்த பிரம்மாண்டமும் அடுத்த நொடியே சரிஞ்சு சுக்குநூறாயிடும். இப்போ மனித உடலோட ஆற்றல் மையங்கள்னு நம்ம தரவுகள் குறிப்பிடுற இந்த சக்கரங்கள் விஷயத்திலயும் இதே லாஜிக் தான் இயங்குது. கரெக்ட். இந்த லாஜிக் தான் இன்றைய நம்ம ஆழமான அலசலோட மையப்புள்ளியே. இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ குண்டலினி யோகம் அப்படின்னு சொன்னாலே பலரும் உடனடியா அடைய துடிக்கிற ஒரு விஷயம் ஆகினா சக்கரம் தான். அதாவது அந்த நெற்றி பொட்டு சக்கரம். அதேதான். இத கட்டிடத்தோட ஒப்பிட்டா நேரடியா 30வது மாடிய கட்ட நினைக்கிற ஒரு துடிப்புன்னு சொல்லலாம். ஆனா ஏன் மூலாதாரம் அப்படின்னு சொல்லப்படுற மனித உடலோட அடித்தளம் தான் எல்லாத்துக்கும் தொடக்கம்னு யோக சாஸ்திரங்கள் ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. இத கொஞ்சம் விரிவா பார்ப்போம். கண்டிப்பா. நீங்க வாழ்க்கையில பல விஷயங்களை செய்ய நினைச்சு அத பாதியிலே விட்டுடுறீங்களா? இல்ல உங்களோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பே இல்லையோன்னு உங்களுக்கு தோணுதா? அப்படியானால் இந்த ஆழமான அலசல் உங்களுக்கானதுதான். சரியா கேட்டீங்க. இப்போ அந்த உச்சியில இருக்கிற ஆக்ஞா சக்கரத்தை மட்டும் தியானம் பண்ணிட்டு மூலாதாரம்ங்கிற அடித்தளத்தை சரியா அமைக்காம உயர போறதால தான் பலரும் பாதியிலேயே மனதளவிலும் சரி உடலளவிலும் சரி அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறாங்க. ஆமா, நம்ம கிட்ட இருக்கிற பண்டைய நூல்களை நீங்க கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். அவங்க எதை போதிச்சாலும் அதோட தொடக்கம் சக்தியா தான் இருக்கும். சக்தி அப்படின்னா மூலாதாரம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த பிரபஞ்சத்தோட உச்சம்னு சொல்லப்படுற நிலை இல்லனா சிவன் அப்படின்னு நூல்கள் குறிப்பிடுற அந்த நிலை ஒரு வெட்டவெளி தானே? ஆமா, அது ஒரு ஒன்றுமற்ற தன்மைதான். அதான் அந்த அடையாளமற்ற ஒரு பெரும் சூனியத்தை அடையறதுக்கு ஏன் சக்தி அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படுது? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இப்போ அந்த வெட்டவெளியை அடையறதுக்கு மனிதனுக்கு ஒரு வாகனம் தேவை, ஒரு உந்து சக்தி தேவைப்படுது. அந்த உந்து சக்தி தான் இந்த மூலாதாரம். இப்ப நீங்க விண்வெளிக்கு போற ராக்கெட்டுகளோட அறிவியலை இதோட கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. ஓ, ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ராக்கெட் ஏவுறாங்களே, அத சொல்றீங்களா? அது பூமியிலிருந்து கிளம்பும்போது பெரிய தீப்பிழம்பும் புகையும் வருமே. அதேதான். அந்த ராக்கெட் ஒட்டுமொத்தமா ஒரே பாகமா விண்வெளிக்கு போறது கிடையாது இல்லையா? ஆமா, அது பல பாகங்களா பிரிஞ்சுதானே செயல்படும். கரெக்ட். அந்த ராக்கெட்டோட பயணமும் மனித உடம்புல இருக்கிற சக்கரங்களோட பயணமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். பூமியோட அபாரமான புவியீர்ப்பு விசைய உடைச்சுக்கிட்டு ராக்கெட் மேல போறதுக்கு அதோட ஒவ்வொரு பாகமும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் உந்தி தள்ளும். அதாவது முதல் பாகத்தோட எரிபொருள் முடிஞ்சதும் அது கழண்டு கடல்ல விழுந்துடும். அப்புறம் அடுத்த இன்ஜின் செயல்பட தொடங்கும். சரியா பிடிச்சிங்க. இலக்க அடையிற வரைக்கும் இப்படி பல தொடர் உந்துதல்கள் தேவைப்படும். மனித உடம்புலையும் மூலாதாரத்துல தொடங்கி சுவாதிஷ்டானம் வரை ஒரு வேகம் தேவைப்படுது. இதுதான் அந்த முதல் ராக்கெட் ஸ்டேஜ். அட, அப்போ எந்த அசைவும் இல்லாத விண்வெளியை அடைய பலமான அசைவை கொண்ட உந்துவிசை தேவைப்படுது. கண்டிப்பா. அங்கிருந்து மணிப்பூரகம், அநாகதம், விஷுத்தி என ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு இன்ஜின் மாதிரி செயல்பட்டு ஆற்றல மேல உந்தி தள்ளுது. அருமை. இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், மனிதனோட இயல்பான புவியீர்ப்பு விசை மாதிரி இருக்கிற ஆசைகள், கோபங்கள்லாம் முடிஞ்சு அந்த அருள் ஈர்ப்பு விசை தொடங்குற வரைக்கும் இந்த சக்கரங்களோட உந்திதல் மனிதனுக்கு ரொம்பவே தேவை. எனக்கு இங்க ஒரு கேள்வி வருது. ஒருவேளை எனக்கு இந்த சக்தி அப்படிங்கிற வாகனமே வேண்டாம், இப்படி ஒவ்வொரு சக்கரமா ஒவ்வொரு ராக்கெட் ஸ்டேஜா கடந்து போறதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் நேரடியாகவே ஆக்யா அப்படிங்கிற உச்சி அடைவேன் அப்படின்னு நான் நினைச்சா அது முடியாதா? அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மிதான். இது மனக்கணக்கு போடுற மாதிரி. கணிதத்துல சில பேருக்கு மனக்கணக்கு போடுற அபாரமான திறமை இருக்கும் இல்லையா? ஆமா, எவ்வளோ பெரிய நம்பரை கொடுத்தாலும் பேப்பர் பேனா இல்லாமலே மைண்ட்லயே கால்குலேட் பண்ணிடுவாங்க. நேரடியாகவே ஆக்ஞாக்கு போகலாம். ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா நம்மள பல பேருக்கு அந்த திறமை இருக்கிறது இல்லையே. இப்போ கண்ணை மூடினாலே நேத்து ஆபீஸ் மீட்டிங்ல என்ன நடந்துச்சு, நாளைக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐ என்ன ஆச்சுன்னு 1000 எண்ணங்கள் தொந்தரவு பண்ணுது.
அங்கதான் கருவியோட தேவை வருது. மனக்கணக்கு போட தெரியாதவங்களுக்கு விடைய கண்டுபிடிக்க கால்குலேட்டருங்கிற கருவி எப்படி தேவையோ, அதே மாதிரி எண்ணங்களை கடக்க முடியாதவங்களுக்கு இந்த சக்தியோட பாதை ஒரு பிரம்மாண்டமான கருவியா தேவைப்படுது. ஓஹோ, ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. இப்போ மூலாதாரம் ஒரு கருவி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து அந்த கருவி எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஆதாரங்கள்ல மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் பெண் சக்கரங்கள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன் அப்படி ஒரு பாலின அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு? அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. மூலாதாரம் மண் தத்துவத்தையும் சுவாதிஷ்டானம் நீர் தத்துவத்தையும் கொண்டது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெறும் காய்ஞ்ச மண் தனியா இருந்தா அதுல ஏதாவது முளைக்குமா? கண்டிப்பா இல்ல. காஞ்ச மண்ணுல எந்த உயிரும் முளைக்காது. அதே மாதிரி நீர் மட்டும் தனியா இருந்தா அதுவும் ஓடி போயிடும். ஆனா அந்த மண்ணோட நீர் சேரும்போது அது சேரா மாறுது. அந்த சேர் தான் ஒட்டுமொத்த உயிரினங்களையும் தாவரங்களையும் உருவாக்குற அபாரமான தன்மையை பெறுது. அட ஆமா, எல்லாத்தையும் தன்னுள் தாங்குற உருவாக்குற ஆற்றல் அதுக்கு வந்துடுது. அதனாலதான் இந்த உருவாக்கும் தன்மை இருக்கிறதால இத பெண் சக்கரங்கள்னும் இதுக்கு பெண் தேவியோட உருவத்தையும் பண்டைய அறிஞர்கள் உருவாக்கப்படுத்தி கொடுத்தாங்க. இது ஒரு வாகனத்தோடு ஒப்பிட்டா எனக்கு இன்னும் நல்ல புரியுது. இப்போ மூலாதார சக்கரத்தை 4 இதழ் கொண்ட தாமரை வடிவில நூல்கள் சொல்லுது. ஏன் 4 இதழ்கள்? 3 சக்கரம் இருக்கிற ஆட்டோவை விட 4 சக்கரம் இருக்கிற காரு எப்படி அதிக வேகத்திலையும் ஒரு நிலைத்தன்மையோடு இருக்குமோ, அந்த மாதிரி 4 இதழ்கள் அங்கிறது ஒரு அசைவில்லாத உறுதியை குறிக்குதா? 100க்கு 100% உண்மை. நீங்க சொன்ன அந்த ஸ்டெபிலிட்டி தான் இதுக்கு காரணம். ஆனா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. இப்போ இந்த மூலாதாரத்தோட நிறம் சிவப்புன்னு சொல்றாங்க. இந்த சிவப்பு நிறம், காவி நிறம் இதையெல்லாம் கேட்கும்போது இது ஏதோ ஒரு மதத்தை குறிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு பலருக்கும் தோணலாம் இல்லையா? நாமும் எந்த பக்கமும் சாயாம இதை நடுநிலையா அலச வேண்டியது முக்கியம். நிச்சயமா. இத நான் மிக தெளிவா மறுக்கிறேன். டிராஃபிக் சிக்னல்ல இருக்கிற சிவப்பு நிறம் இந்து மதத்தையோ பச்சை நிறம் இஸ்லாமிய மதத்தையோ குறிக்கிறதில்ல. கண்டிப்பா கிடையாது. சிவப்புன்னா நிக்கணும் அல்லது ஆபத்து அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தான் வீட்ல இருக்கிற கேஸ் சிலிண்டருக்கு சிவப்பு நிறம் அடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? அது ஆற்றல் மறைஞ்சிருக்கிற இடம், ரொம்ப கவனமா கையாளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை குறியீடு தான் அது. கரெக்ட். இதுல எந்த அரசியலோ மதமோ கிடையாது. இது வெறும் ஆற்றலோட குறியீடு மட்டுமே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. அப்போ இந்த மூலாதாரம் செயல்பட்டா நிஜ வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான வரலாற்று ஆதாரத்தை நோக்கி நம்ம விவாதத்தை கொண்டு போலாம். கணித மேதை ராமானுஜரோட வாழ்க்கை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னு தரவுகள் சொல்லுது. ஆமாம். 1887 1920 வரை வாழ்ந்த ஸ்ரீனிவாச ராமானுஜர் நாமக்கல் நரசிம்மர் கோவில்ல இருக்கிற நாமக்கிரி தாயார் அப்படிங்கிற பெண் தெய்வத்துக்கிட்ட தொடர்ந்து பேசிதான் கணித சூத்திரங்களுக்கு விடை கண்டுபிடிச்சார். ஓ, அந்த நாமக்கிரி தாயாருங்கிறது மூலாதார சக்தி தானே? அதேதான். அவர் கடுமையான வறுமையில இருந்தவர். உங்களுக்கே தெரியும், நோட்டு வாங்க கூட காசு இல்லாம ஒரே பேப்பர்ல முதல்ல கருப்பு மையில எழுதிட்டு அதுக்கு மேலேயே சிவப்பு மையில கணித சூத்திரங்களை எழுதியவர் அவர். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கே. வறுமையின் உச்சம் அது. ஆனா தன்னோட 24 வயசுல இங்கிலாந்து போனார். அங்க இருந்தவங்க அந்த சூத்திரங்களை பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போயிட்டாங்க. எப்படி மிரள மாட்டாங்க? 50-60 வருஷம் அனுபவம் உள்ளவரால மட்டும்தான் இதை எழுத முடியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. இங்கிலாந்துல அவருக்கு உடம்பு சரியில்லாதப்போ உலகமே கொண்டாடுற அந்த மனிதர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான். என்ன கேட்டார்? தன்னோட தேவியோட பேசுறதுக்கு உடம்புல சக்தி வேணும், அதுக்கு 2 வேளை சாப்பாட மட்டும் கொடுங்கன்னு தான் கேட்டார். அட கடவுளே. துரதிருஷ்டவசமா தன்னோட 33 வயசுலயே அவர் இறந்துட்டார். அவர் மட்டும் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருந்தா ஐன்ஸ்டீனால விடை சொல்ல முடியாத பல விஷயங்களுக்கு அவர் விடை சொல்லியிருப்பார். இங்கதான் விஷயம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. குண்டலினி அப்படிங்கிறது முதுகுத்தண்டுல ஏற்படுற வெறும் அதிர்வு மட்டும் கிடையாது. அது ராமானுஜருக்கு கணிதமா வந்துச்சு, ராமகிருஷ்ணருக்கு ஞானமா வந்துச்சு, பாரதியாருக்கு கவிதையா வந்துச்சு. அவரவர் திறமைக்கேத்த மாதிரி வெடிச்சு கிளம்புற மாபெரும் ஆற்றல் இது. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா இவ்ளோ மாபெரும் மேதைகளுக்கு மூலாதாரம் எப்படி உதவி செஞ்சுது அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில மூலாதாரம் செயல்பட வேணா என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் அலசணும். கண்டிப்பா. மூலாதாரம் மூடியிருந்தா அதோட அறிகுறிகள் என்னவா இருக்கும்? முதல் விஷயம் நிலையற்ற தன்மை, அதாவது இன்ஸ்டபிலிட்டி. மூலாதாரம் மூடியிருந்தா ஒருத்தர் வாழ்க்கையில எந்த விஷயத்திலையும் நிரந்தரமா இருக்க மாட்டார். வேலைய மாத்துவார், வீட்டை மாத்துவார், மனைவிய மாத்துவார், ஊரே மாத்திக்கிட்டே இருப்பார். ஓ, இன்னைக்கு ஒன்னு சொல்றது, நாளைக்கு வேற ஒன்னு சொல்றது. வார்த்தையில உறுதியே இருக்காது. ஆமா. அதனால அவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க.
ஆடிக்கிட்டு இருக்கிற மரத்துல எந்த பறவையாவது வந்து கூடு கட்டுமா? கட்டாது. அது மாதிரி நிலையற்ற மனிதரை யாரும் பற்றிக்கொள்ள மாட்டாங்க. அப்போ மூலாதாரம் திறந்திருந்தா அதோட பலன் என்னவா இருக்கும்? மூலாதாரம் திறந்திருந்தா அந்த நபர் மிக சாதாரணமானவரா இருக்கலாம், உயர்ந்த ஆடைகளோ ஆடம்பர காரோ இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அவர் சொல்றத இந்த உலகம் அப்படியே நம்பும். அவர்கிட்ட சொன்னா பிரச்சனை தீர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்களுக்கு பிறக்கும். இத நாம பரந்த கண்ணோட்டத்தோட தொடர்புபடுத்தி பார்த்தா ஒருத்தரோட செயல்கள் வெறும் மூளையிலிருந்து மட்டும் வராம மூலாதாரத்திலிருந்து, அதாவது மனதார வரும்போது அதுல அசைக்க முடியாத வைராகியமும் நம்பிக்கையும் இருக்கும். அததான் மக்கள் மதிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. சரி, மூலாதாரத்தோட அவசியத்தையும் அதோட பலன்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை எப்படி அடையிறது, அந்த செயல்முறைக்கு வருவோம். ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண், அதாவது ஃப்ரீக்வென்சி உண்டு. மூலாதாரத்தை தூண்டணும்னா 48 நாட்கள் சிவப்பு நிறத்தோட நம்ம தொடர்புல இருக்கணும். 48 நாட்களா சிவப்பு நிறத்தோட தொடர்புல இருக்கணுமா? அது எப்படி வேலை செய்யுது? ராமானுஜர் வந்து ஒரு நம்பரை பார்த்ததும் அவர் மூளை கணிதத்தை தொடங்குற மாதிரி சிவப்பு நிறத்தை பார்த்த உடனேயே நம்ம உடம்புல தூங்கிக்கிட்டு இருக்கிற மூலாதார தேவி, அதாவது மூல அக்னி விழிக்க தொடங்கும். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ உணவு முறையில என்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வரணும்? சிவப்பு அரிசி, பீட்ரூட், கேரட், சிவப்பு திராட்சை, மாதுளை, ஆப்பிள் இதெல்லாம் அதிகமா சாப்பிடணும். அப்புறம் பிளாக் டீ, செம்பருத்தி மணப்பாகு இதெல்லாம் குடிக்கலாம். வாழ்க்கை முறையில என்ன செய்யணும்? குளிக்கிற தண்ணீர்ல சிவப்பு நிற பூ போட்டு குளிக்கலாம். படுக்கையில சிவப்பு நிற விரிப்பை பயன்படுத்தலாம். காலையில பல் துலக்கும்போது கண்ணாடியில ஒட்டி இருக்கிற சிவப்பு நிற ஸ்டிக்கரை பார்க்கலாம். ரூம்ல ஒரு சின்ன சிவப்பு நிற விளக்கு பயன்படுத்தலாம். அடடா! ஆத்மநாதர் தியான வளாகத்துல உள்ள திகம்பர காளி அப்படிங்கிற சக்தி வடிவம் மூலாதாரத்தை தூண்டி சிவனை நோக்கி அனுப்புற ஒரு ஊடகமா பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்குன்னு படிச்சிருக்கேன். ஆமாம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலும் இதுதான். அப்போ இந்த ஓம் சக்தி மாதிரி வழிபாட்டுக்கு போறவங்க தொடர்ந்து 48 நாள் விரதம் இருந்து சிவப்பு நிற உடை அணியறாங்களே, அது ஏதோ மத அடையாளம் கிடையாது. அது அவங்க மூலாதாரத்தை தூண்டி சாப்பிடாம விரதம் இருந்தாலும் அழகு குத்துறது, தீ மிதிக்கிறது மாதிரி கடினமான விஷயங்களை செய்யற அளவுக்கு மாபெரும் ஆற்றலை தர்ற அறிவியல் பூர்வமான ஒரு ஃப்ரீக்வன்சி மேட்சிங் தான் அது. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது ஒரு சயின்ஸ். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா மூலாதாரம் அப்படிங்கிறது வெறும் ஆன்மீக தத்துவம் கிடையாது. அது ஒரு வீட்டோட அடித்தளம் மாதிரி. ராமானுஜர் போல நமக்குள்ள இருக்கிற உச்சகட்ட திறமையை வெளிக்கொண்டு வரவும், வாழ்க்கையில அசைக்க முடியாத உறுதித்தன்மையை பெறவும் மூலாதாரமே அடிப்படை. கண்டிப்பா. இப்போ நீங்க உங்க வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க எடுத்த காரியங்கள்ல எவ்ளோ நிலையா நிக்கிறீங்க. உங்களோட ஆடுற கிளைகளை சரி செய்யறதை விட வேர்களை பலப்படுத்த வேண்டிய நேரம் இதுவா கூட இருக்கலாம். உண்மைதான். இறுதியா உங்களை சிந்திக்க தூண்டுற ஒரு கேள்வியோட இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்றோம். வறுமையின் உச்சத்தில் இருந்த 24 வயசு ராமானுஜருக்கு இந்த மூலாதார சக்தி விடை தெரியாத கணித ரகசியங்களை பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னா, அதே மூலாதாரத்தை நீங்க சரியா தூண்டுனா எந்த ஒரு புதிய திறமையோ அல்லது ரகசியத்தையோ உங்களோட மூலாதாரம் உங்களுக்காக இந்த பிரபஞ்சத்திலிருந்து கொண்டு வந்து சேர்க்கும். பார்க்க முடியுதா? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திப்போம்.